இந்தியாவின் முதல் பணக்காரரும் மோடியும் பினாமியுமான அதானியின் மீது குற்றச்சாட்டுகள் குவியும் போதெல்லாம் பிரதமர் மோடியின் பெயரும் சேர்த்தே அடிபடுகிறது. இப்போது இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் இணைந்துள்ளார். தற்போது அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக கிளம்பியிருக்கும் குற்றச்சாட்டிலும் மோடியை கை காட்டுகிறது எதிர்க்கட்சியான காங்கிரஸ். அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் காங்கிரசின் கூட்டாளியான திமுகவை நோக்கியும் கேள்வியை எழுப்பி வருகின்றன. அதானி குழுமத்தின் மீது அமெரிக்க அரசு வழக்கறிஞர் குழுவும் அமெரிக்க பங்கு சந்தை ஆணையமும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளின் சுருக்கம் இதுதான். 2011ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுதான் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சுருக்கமாக இதனை SECI என்கிறார்கள். சூரிய ஒளி மின்சார திட்டத்தை ஊக்கப்படுத்தவும் மாநில அரசுகளுக்கு தேவைப்படும் மின் ஒளி மின்சாரத்தை வழங்கவும் தொடங்கப்பட்டதுதான் இந்த நிறுவனம். இதனுடன் ஒப்பந்தம் ஒன்றை போட முடிவு செய்தது அதானி குழுமம். அதன்படி அதானி கிரீன் நிறுவனம் 8000 மெகாவாட் சூரிய மின்சக்தி தயாரிக்கவும், டில்லியை தலையிடமாக கொண்ட அசூர் பவர் நிறுவனம் 4000 மெகாவாட் சூரிய மின்சக்தி தயாரிக்கும் ஒப்புதல் வழங்கியது SECI. ஆனால் இவர்கள் தயாரிக்கும் சூரிய ஒளி மின்சாரத்தை SECI வழியாக வாங்குவதற்கு எந்த மாநில அரசும் முன்வரவில்லை. அதனால் இந்த திட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகராமலே நின்று போனது. இதையடுத்து இந்த ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்த சில மாநில அரசுகளின் மின்சார நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முடிவு செய்திருக்கிறது அதானி குழுமம். இதற்காக மாநில மின்வாரிய அதிகாரிகள் அடிக்கடி அதானி குழும நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கின்றனர். அதிலும் சில அதிகாரிகள் கௌதமும் அதானியை நேரடியாக சந்தித்திருக்கிறார். முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை 2021இல் சந்தித்திருந்த அதானி இந்த தொடர் சந்திப்புகளுக்கு பிறகு சுமார் 265 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது ரூபாய் 2200 கோடி மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநில மின்சார நிறுவனங்கள் SECI உடன் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக ஆந்திரா மின்வாரிய அதிகாரிகளுக்கு ரூபாய் 1750 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறது. இவற்றில் அப்போதைய ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனுக்கு ஒரு பங்கு சென்றிருக்கலாம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. SECI உடனான ஒப்பந்தத்தின் மூலம் 20 ஆண்டுகளில் சுமார் 17,000 கோடி ரூபாயை லாபமாக சம்பாதிக்க திட்டமிட்டிருந்தது அதானி குழுமம். இந்த ஒப்பந்தத்தை ஆதாரமாக கொண்டு அமெரிக்க வங்கிகள் முதலீட்டாளர்களிடம் கடனாகவும் பத்திரங்களாகவும் சுமார் 300 மில்லியன் டாலரை முதலீடாக பெற்றிருக்க அதானி குழுமம் அந்த முதலீட்டாளர்களிடம் லஞ்சம் கொடுத்து இந்த ஒப்பந்தம் பெறப்பட்டதை மறைத்து முதலீடுகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறைகேடுகள் அனைத்திலும் அசூர் பவர் நிறுவனம் கூட்டு என குற்றம் சாட்டப்பட்டிருக்க. அதே போல அமெரிக்க பங்கு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி மோசடி செய்திருப்பதாகவும் இந்த இரு நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது அமெரிக்க பங்கு சந்தை ஆணையம். அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி நிதி பெற்றது தொடர்பான வழக்கில் கௌதம் அதானி, அவரின் உறவினரும் அதானி எனர்ஜிஸ் இயக்குனருமான சாகர் அதானி, அசூர் பவர் நிறுவனத்தின் பணியாற்றிய ரஞ்சித் குப்தா, ரூபேஷ் அகர்வால் உள்ளிட்ட 8 பேர் மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தியிருக்கிறது அமெரிக்க அரசு வழக்கறிஞர் குழு. இந்த வழக்கில் அதானி உட்பட அனைவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம். 2020 முதல் 2024 வரை நடந்த இந்த முறைகேடுகள் தொடர்பாக 2022ஆம் ஆண்டிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. FBI-யின் துணை இயக்குனர் ஜேம்ஸ் இந்த விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முயன்றனர் என தெரிவித்திருக்கிறார்.
ஆனால் வழக்கம் போல் ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் மறுக்கிறோம். வெளிப்படைத்தன்மை ஒழுங்குமுறையை பின்பற்றுவதில் எப்போதும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று இந்த குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருக்கிறது அதானி குழுமம். இதற்கிடையே இந்திய பங்கு சந்தையில் சுமார் 2.5 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகளை இழந்து சரிவை சந்தித்திருக்கிறது அதானி குழுமம். அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவாகியிருக்கும் குற்றச்சாட்டுகள் மூலம் இந்திய சட்டங்களை மட்டுமல்ல அமெரிக்க சட்டங்களை அதானி மீறி இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இருந்தும் கூட அதானி இன்னும் கைது செய்யாமல் இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இந்தியாவில் முதலமைச்சர்கள் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்து சுதந்திரமாக வலம் வருகிறார். ஏனென்றால் அதானியை பிரதமர் மோடி பாதுகாக்கிறார். இதன் மூலம் மோடியும் அதானியும் ஊழலின் கூட்டு என்பது தெரிய வருகிறது. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்றார். காங்கிரஸ் கட்சியின் சிலரோ குஜராத்தை சேர்ந்த இந்த மோசடி பேர் வழிகள் புகழ் தற்போது அமெரிக்கா வரை பரவி இருக்கிறது. இந்த இரட்டையரை நாம் மொதானி என்று அழைக்கலாம் என்று கிண்டல் அடித்து வருகின்றனர். அதானி விவகாரம் தேசிய அளவில் மோடிக்கும் பாஜகவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுகவுக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. அதானி குழுமம் லஞ்சம் வழங்கியதாக அமெரிக்க நீதித்துறை முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. 2021-22 காலகட்டத்தில் தமிழக மின்வாரிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறது அதானி குழுமம். திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் இந்த முறைகேடு தொடர்பாக முதல்வர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கின்றன எதிர்க்கட்சிகள். இந்த விஷயத்தில் பாமக நிறுவனர் ராமதாசோ நியூயார்க் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணத்தில் தமிழக மின்சார வாரியத்தின் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்பட்டது என்ற விவரம் இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட கை நீட்டி பெற்றது தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு செப்டம்பர் 16 அதானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்படும் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை SECI வாயிலாக வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தமிழக மின்சார வாரியத்துக்கு அதானிய குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை உறுதி செய்கிறது. இது குறித்து விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும். கடந்த ஜூலை 10 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதானியின் மகன் கௌதமன் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன என்பதையும் தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 3 ஆண்டுகளாக அதானி குழுமத்துடன் தமிழக மின்சார வாரியம் நேரடியாக எந்த வணிக தொடர்பையும் வைத்து கொள்ளவில்லை. மத்திய அரசின் SECI நிறுவனம் வெளி நிறுவனங்களிலிருந்து கொள்முதல் செய்து மாநிலங்களின் தேவைக்கேற்ப மின்சார விநியோகத்தை மேற்கொள்கிறது. அதானி நிறுவனத்துடன் தான் 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் சூரிய ஒளி மின்சாரத்தை 7.1 ரூபாய்க்கு கொள்முதல் செய்தார்கள். ஆனால் தற்போது மிக மிக குறைந்த விலையில் அதாவது 2.61 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறோம் என்றார். அதானி குழுமத்துடன் தமிழக மின்சார வாரியத்திற்கு நேரடி தொடர்பில்லை என்றாலும் SECI-இடமிருந்து மின்சாரம் வாங்க அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் இல்லை. இது தொடர்பாக ஸ்டாலின் அரசு வெளிப்படையாக விளக்க வேண்டும். இது குறித்தான ராமதாஸின் அறிக்கை குறித்து ஸ்டாலினிடம் கேட்டபோது அவருக்கு வேறு வேலை இல்லை, சும்மாவே அறிக்கை விடுவார் என முகத்தில் அறிந்தார் போல மீடியாவிடம் பேசினார். இதை வைத்து பார்க்கும்போது ஸ்டாலின் அரசு திரும்பவும் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முயல்கிறது.
இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி சரியாக கையாளவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக. இதை கொண்டு ஸ்டாலின் அரசை ஆட்டி படைத்திருக்கலாம். இதற்கு வழியில்லாமல் கிடக்கிற எடப்பாடி, இதுவே ஸ்டாலினாக இந்நேரம் இருந்திருந்தால் தமிழகத்தை ஒரு கலக்க இருப்பார். எதிர்க்கட்சிகள் உடைந்து கிடைப்பதால் ஸ்டாலினுக்கு கொண்டாட்டம் என்கிறார்கள் தமிழக மக்கள். அதே போல எதிர்க்கட்சியினர் சிறிய குற்றச்சாட்டில் சிக்கினாலும் உடனடி நடவடிக்கை முடிக்கிவிடும் மத்திய விசாரணை அமைப்புகள் அதானி மீது அடுத்தடுத்து பெரும் குற்றச்சாட்டுகள் கிளம்பும் நிலையில் துரும்பை கூட கிள்ளி போட முயலாதது பெரும் சந்தேகத்தை கிளப்புகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மத்திய அரசு மௌனத்தை கடைபிடித்தால் அதானியை காப்பாற்றுகிற மோடி என்ற ராகுலின் குற்றச்சாட்டு உண்மையாகிவிடும். என்ன செய்ய போகிறது மோடி அரசு? அதோடு ஸ்டாலின் அரசுதான். ஸ்டாலின் அரசுக்கு எதிராக எடப்பாடி கை கட்டி வேடிக்கை மட்டுமே பார்க்கிறார். இந்த விஷயத்தில் இப்படியே சென்றால் 2026 ஸ்டாலின் அரசுதான். ஒருவேளை விஜய் அதிமுக செய்ய வேண்டியது செய்தால் ஸ்டாலின் அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்கலாம், ஏன் ஆட்சியை கூட பிடிக்கலாம் என்கிறார்கள் தமிழக மக்கள். இதில் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.